இன்றைய வேத வசனம் மார்க்கு 10:49. திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பர்திமேயு எனும் பார்வையற்றவனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எனவே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அதனால் அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இன்று நம்மில் பலர் நம் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு குருடனைப் போல இருக்கின்றோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம் கர்த்தராகிய கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு இரங்கும் என்று விண்ணப்பிப்பதே. அன்றியும் நாம் கிறிஸ்துவிடம் விண்ணப்பிக்க கூடாதபடி அநேக தடங்கல்கள் ஏற்படும். ஆனாலும் நாம் முன்பிலும் அதிகமாக நம் தேவனை நோக்கி முறையிட வேண்டும். நெருக்கத்திலும் இடுக்கமான சூழ்நிலையிலும் ஏறெடுக்கும் ஜெபத்திற்கு அதிக பலனுண்டு. அப்பொழுது தேவன் நம்மை அழைக்க தேவதூதர்கள் வந்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை தேவன் அழைக்கிறார் என்பார்கள். நம் தேவன் நம்மை அழைத்தால் அவரிடத்திற்கு நாம் சேரும்போது பர்திமேயு குருட்டுத்தன்மை நீங்கி பார்வை அடைந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் குருட்டுத்தன்மை நீங்கி பார்வை அடைந்து தெளிவான வழியில் நாம் நடப்போம். எங்கள் வாழ்க்கையின் குருட்டாட்டத்தை நீக்கி தெளிவான பாதையில் எங்களை நடத்தும் எங்கள் நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.